கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்மா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில செய்திகளுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரூரில் தாவேகாவுடைய மாநாட்டின் போது 41 பேர் இந்த கூட்ட நெரிசல்னால உயிரிழந்துட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த கேஸ் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ விஜய் சிஎம் ஆனப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த குடும்பத்தினருக்கு யாரோ ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கு அதை ஏற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக கரூருக்கு போய் அதோடைய ஆர்டரும் அந்த குடும்பத்தினருக்கு கொடுத்துட்டு அந்த கரூர் பீப்புளையும் பார்த்து பேசிட்டு வந்தார். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த ரீசன்ஸுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றம் இந்த ஒரு ஆர்டருக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா, மதுரை நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் இப்போ இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் விஜய் இந்த இவங்களுக்குலாம் நான் கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதே எனக்கு பர்சனலாக அது சரியா படல. பிகாஸ் அவ்வளோ ப்ரோட்டோகால் இருந்தும் அவங்க இவ்வளோதான் வரணும், இவ்வளோ பேர் தான் வரணும், இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லியும் எல்லாரும் அவ்வளோ பேர் அவங்க கூடி ரூல்ஸை பிரேக் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக 2 பேரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற விஷயம். இது நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயமோ கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்து அவங்க ஏதோ ஆக்சிடென்ட்லாம் இறந்து அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிற மாதிரியான விஷயமும் கிடையாது. இதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது எப்படி நியாயங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர் ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸை பார்த்துருக்கோம். அதுக்காகவே அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப அசால்ட்டா கொடுக்கறதே ஒரு தவறான விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. அது மதுரை நீதிமன்றம் தடை செஞ்சது ரொம்பவே நல்ல விஷயமா இருந்தது. ஓகே, ஒரு ஜஸ்டிஸ் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்ட இந்த இடத்துல திடீர்னு இப்போ உச்ச நீதிமன்றம் இதுக்கு இடைக்கால தடை கொடுத்தது எப்படி இது நியாயம்ங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒரு நிறைய பேருக்கு ஒரு கனவு வேலையா கூட இருக்கு. எல்லாருமே கவர்மெண்ட் வேலையை ஒரு சேஃபர் சைடா ஒரு அவங்க லைஃப் டைம்லேயே ஒரு நெக்ஸ்ட் அப்கிரேடாக பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயத்த அசால்ட்டாக நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால ஒருத்தவங்க போய் ஒரு உயிரிழந்தவங்களுக்கு இப்படி தூக்கி கொடுக்கறது கண்டிப்பாக சரி கிடையாது. உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு இது ஈடாகுமா அப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு லாஸ் இஸ் லாஸ். பட் அதுக்கு வேறு எப்படி வேணாலும் காம்பன்சேட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்து காம்பன்சேட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இதுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டது ரொம்பவே ஒரு எனக்கு நியாயமா படல இந்த நியூஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் ஒரு புது கூட்டணி உருவாக போகுதா. இது புது கூட்டணின்னு சொல்ல முடியாத ஒரு பழைய கூட்டணி தான். ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியில் இருந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப வருஷமாக அரசியல் எதிரிகளாக தான் இருந்துட்டு வராங்க. ஆனால் அந்த கூட்டணி மறுபடியும் ஒன்று சேர போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருக்கு. யார் அவங்க 2 பேர் அப்படின்னா, டிஎம்கே அண்ட் பிஜேபி. அஃப்கோர்ஸ் நான் சொல்லும்போது என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கோ அப்படி தான் நான் பார்க்கும் பொழுதும் இருந்தது. எதனால இவங்க 2 பேருக்கும் கூட்டணி வரப்போகுது அப்படின்னு பேச்சு நான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட ஏர்போர்ட்ல பிரஸ்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசியலில் யாருமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த கூட்டணி கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நாங்கள் எதுவும் டிசைட் பண்ணல இன்னும், ஆனால் நீங்களே எங்கள் டெசிஷன்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி நீங்களே சொல்லிடுறீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே தமிழக பீப்புள் மத்தியில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் இன்னைக்கு டெல்லி லோக்சபா ஸ்பீக்கரோட டிஎம்கே எம்பியான கனிமொழி ஒரு டீக்காக மீட் பண்ணியிருக்காங்க.
நார்மலாக டீக்காக மீட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கடந்து போகிற மாதிரியான விஷயமா இல்லை. என்னன்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட அதை வந்து கேட்கவும் கேட்டிருக்காங்க, எதுக்காக அவங்கள மீட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டப்ப நாங்கள் இடம் மாற்றி கேட்டோம், ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாலும் இது வந்து சொன்ன மாதிரி அப்படி சாதாரணமாக கடந்து போகிற விஷயமா இல்லை. என்னதான் நம்மளுடைய சட்டசபையில் வந்துட்டு டிஎம்கே வந்து பிஜேபி சொன்ன நிறைய விஷயங்களை வந்து எதிர்த்து இங்கே பேசிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லார் மத்தியிலுமே ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணதுன்னு தான் சொல்லணும். டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு என்னால் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் எல்லா கொள்கை வைஸும் சரி, அவங்களுடைய ஆக்ட் வைஸும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு புதுமையாக இருக்குமா என்னங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் இந்த கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு ராஜ்யசபாவில் வந்துட்டு மல்லிகார்ஜுனா கார்கே வந்து ஒரு இஷ்யூவை வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து அவரை வந்து ஜார்க்கண்டில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறதுக்காக கூப்பிட்ருக்காங்களாம். அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பினோடனே அந்த இடத்த வந்துட்டு பயங்கரமாக சுத்தம் பண்ணியிருக்காங்களாம், ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி யாகம்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. முக்கியமாக பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த அன்டச்சபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பிஜேபி சார்பில் வந்துட்டு ஜேபி நட்டாவும் சரி, சிபி ராதாகிருஷ்ணனும் சரி, இந்த மாதிரிலாம் கிடையாது, தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எப்பயுமே பண்ண மாட்டோம், இது வேற ஏதாவது ரீசனுக்காக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கூட அங்கே நடந்திருக்கலாம், இதுக்காக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களுடைய ஆன்சரை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோதான் இஷ்யூ. இது என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆக்சுவலி ஒருத்தர் அங்கே பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வந்து எப்படி சொல்கிறது, அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் சரி, நாட்டுக்குள்ளேயும் சரி இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் மாறிட்டே இருக்குது. இந்த விஷயத்துக்காக அவங்க வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க, க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது ரொம்பவே தப்பான விஷயம். அதுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணாலும் அவங்க பண்ணது பெரிய தப்பு தான். ஸோ மேபி பிஜேபி சைடில் அவங்க சொன்ன ஆன்சர் மாதிரி அவங்க வேறு ரீசனுக்காகவும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ரீசனுக்காக பண்ணாங்க அப்படின்னா இது ரொம்பவே தப்பு. இதை கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் பண்ணி இது மறுபடியும் கண்டினியூ ஆகாமல், அங்கே மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே எங்கேயுமே கண்டினியூ ஆகாமல் அதை வந்து மேக் ஷூர் பண்ணுறதும் ரூலிங் கவர்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான கடமைன்னு தான் சொல்லணும். ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு இந்தியாவுடைய 80வது சுதந்திர தினம். ஸோ அதுக்கான ஏற்பாடுலாம் ஏற்கனவே பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. என்னென்னா 7 மணிக்கு வந்து டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவார். அதை தொடர்ந்து பரேட்லாம் வந்துட்டு நடக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய புது முதல்வரான ஜோசப் விஜய் வந்து 80வது சுதந்திர தினத்துக்கான ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கை நாளைக்கு வந்துட்டு பண்ணுவார். ஸோ அதையுமே ரெண்டுமே நம்ம லைவ்லையும் பார்க்கலாம், நேரில் போயும் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு என்னன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம எப்பயுமே ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கவே கூடாது. அட் த சேம் டைம் ஏண்டா சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கும் நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா சிட்டிசனுக்கும் அவங்களுடைய மனசில் இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த அப்டேட்ஸோட நம்மளும் சின்ன வயசுலலாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் எப்போ ஸ்கூல்லாம் போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட்லாம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வீட்டில் வந்து பரேட்லாம் பார்த்துருப்போம். அதை அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம பாஸ் ஆன் பண்ணி இந்த இண்டிபெண்டன்ஸோடைய கதைகளையும் சரி, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தினம் தினம் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமான கடமையாக நம்ம அட்லீஸ்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இதே மாதிரி வேறு ஏதாவது நியூஸ் இருந்துச்சுனாலும், இல்லை நான் ஏதாவது நியூஸுக்கு கமெண்ட் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.